ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நேத்து என்ன டாபிக் பார்த்தோம்? கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கிளாஸோட கண்டினியூஷன். நேத்து என்னென்ன சம்ஸ்லாம் பார்த்தோம், அதை ரிவைஸ் பண்ணீங்களா? கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். நேத்து லாஸ்டா எந்த சம் பார்த்தோம்? ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோமா? ட்ரையாங்கிள்ஸ்ல எந்த மாடல் பார்த்தோம் லாஸ்டா? அப்புறம் பிரமிட் ஷேப் ஒண்ணு பார்த்தோம்ல, அதான் லாஸ்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பிரமிட் ஷேப் மாதிரி ஒண்ணு சொன்னேன் இல்லையா? இப்ப இதுல வந்து பேஸ்ல 5 ட்ரையாங்கிள் வர மாதிரி இருந்தா அதுக்கு எப்படி போடணும்னு ஆல்ரெடி போட்டீங்களா அந்த சம்? ஓகே, இதுல வந்து பேஸ்ல வந்து 5 இருக்கு. 1 2 3 4 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் டோட்டலா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ட்ரை பண்ணி சொல்லுங்க. நேத்து அது போட்டோமா? அது இந்த சம் நேத்து போட்டோமா? Okay. ஆ, இந்த சம் போடுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. 5 பேஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இதுல வந்து மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்க. இப்ப இதுல பேஸ்ல 5 இருக்கு இல்லையா? அது வந்து 5 1 2 3 4 5 வரைக்கும் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் 1 அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15. இப்ப இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா என்ன வருது? 35 வருதா? ஸோ அதுக்கப்புறம் கீழே இருந்து நம்ம வந்து என்ன போடணும்னு சொன்னோம்? இன்டூ டிக் அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டோம் அப்படின்னா எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோம்? இதுல வந்து 10 + ஒரு 3 இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணா 48. அப்போ பேஸ்ல 5 ட்ரையாங்கிள்ஸ் வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்ன? 48. இதுதான் லாஸ்டா நம்ம பார்த்தது. ஓகேயா? இப்போ அடுத்த கண்டினியூஷன். இதுக்கப்புறம் திருப்பியும் ட்ரையாங்கிள் வரக்கூடிய மாடல்ஸ் அதுதான் மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். அடுத்த டைப் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டைப். இது எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இது பேஸ் பண்ணி ஃபுல்லா டெஸ்ட். இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் மட்டும் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்றது தான் நாளைக்கு டெஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு உள்ள டயகனல் இருக்கும்.
டயகனல்னா இப்படி போடுறது. ஓகேவா? சோ இப்படி இருந்தா இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஸ்கொயருக்கு உள்ள டயகனல் போட்டு இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா இதை பார்த்தும்போது எவ்வளவு தெரியுது? 4 தெரியுது, அப்படிதானே? இது 1 2 3 4 4 ட்ரையாங்கிள் தெரியுதா? இப்ப இது ஆனா இதுல எத்தனை இருக்கு? ஆக்சுவலி 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சரியா? எப்படின்னா இப்ப 1 2 3 4 4 சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ். ஒரு அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பாருங்க. இப்போ 1 and 4 சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் 1 and 2 இந்த ரெண்டு சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்புறம் 2 and 3. ஓகே, அதுக்கப்புறம் 3 and 4. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை? 8. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நாம வந்து ஷார்ட்கட்ல போடலாம். இந்த ஷார்ட்கட் இந்த டயக்ராம்க்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுட்டு உள்ள நம்பர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த நம்பர்ஸை இன்டு 2ன்னு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதுதான் ஆன்சர். ஓகே, எத்தனை நம்பர்ஸ் வருதோ அது வந்து இன்டு 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அடுத்தது ஸ்கொயர்ல நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸோ ஹிஸ்டரி டெஸ்ட்டும் வேணுமா? சரி, ஹிஸ்டரி டெஸ்ட்டும் சேர்த்து வச்சிடலாம் நாளைக்கு. அப்போ இப்போ நாளைக்கு 40 கொஸ்டினும் சால்வ் பண்ணும், ஹிஸ்டரி டெஸ்ட்டும் சால்வ் பண்ணும். ஓகே, இது உள்ள நம்பர்ஸ் போட்டீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கா? இப்போ 6 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 12. ஓகேயா? ஸோ 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்த டயக்ராம் போடலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இதுல ஸ்கொயர்ல வந்து நான் மொத்தம் 8 டயகனல் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இப்போ இதுல வந்து நம்பர்ஸ் போடுங்க ஃபர்ஸ்ட். 8 இருக்கா? ஸோ அப்போ 8 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 16. மொத்தம் 16 ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம், அதாவது ஸ்கொயர் 2, அதுல ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல ஒன்று போட்டிருக்கோம், கேப் இல்லாம ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்படி போட்டிருந்தா இப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது? ரெண்டு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? அந்த ஜாயிண்ட் ஆகுற இடத்துலயும் நம்ம ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அதனால இதை நல்லா பார்த்து சொல்லுங்க. இது மட்டும்னா, இந்த ஷேப் மட்டும்னா 8 சொன்னோம்ல. இப்ப அந்த மாதிரி இங்க ரெண்டு ஷேப் இருக்கு இல்லையா? இப்ப இதுல ஒரு 8 இருக்கும், இதுல ஒரு 8 இருக்கும். அப்ப 8 + 8 16 வரும் இல்லையா? அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை வரும்? இந்த இடத்துல ஃபுல்லா சேர்த்து ஒரு லைன் போடலாமா? இது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி போடலாமா? இது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப பிளஸ் எக்ஸ்ட்ரா எத்தனை வருது? 2. அப்ப ஆன்சர் என்ன? 18. இப்ப நான் சொன்னது புரிஞ்சது தானே எல்லாருக்கும்? இது ஓகே தானா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு புரியுதாப்பா தர்ஷினி? உங்களுக்கு புரியுதா? டவுட் இருக்கா? இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த கொஸ்டின்.
இப்ப இதே மாதிரி 3 ஸ்கொயர் ஜாயின் பண்ணி கொடுத்தா அப்ப என்ன ஆகும்? மூணு ஸ்கொயர் ஜாயிண்ட் ஆகி டயகனலா போட்டிருக்கோம். ஸோ அப்ப இதுல நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டுவெல்லா? ஒரு ஒரு ஸ்கொயர்ல 8 இருக்குல்ல, அப்ப இதுல 8 மொத்தம் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 24 வரும்ல. 3 × 8 24 பிளஸ் எக்ஸ்ட்ரா எத்தனை வரும் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ஆ ஸோ இதுல வந்து 24 கன்ஃபார்ம், அது எல்லாருக்கும் புரியுது இல்லையா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எத்தனை இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள். ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் 4 எக்ஸ்ட்ரா வருது. அப்ப ஆன்சர் என்ன? 28. ஓகேயா? அடுத்தது அந்த வரி. இதுல ட்ரை பண்ணுங்க. இதுல இதுக்கு என்ன ஆன்சர்? 28 வராது. எப்படி? அப்ப எப்படி 29? சொல்லுங்க. ம். ம்.
ஆன்சர் வந்து இதுக்கு 29 வரும். சரியா? எப்படின்னு பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல 8 இருக்கு, இதுக்கப்புறம் இதுல 8 இருக்கு, இதுல 8 இருக்கு. ஸோ மொத்தம் 24 ஆச்சா? அதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம்னா இது 1, ஸோ அதுக்கப்புறம் இது 2, ஓகே. அதுக்கு அடுத்தது இது 3, அப்புறம் இது 4. ஸோ அப்போ +4 ஆச்சா? 28. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு லைன் லென்த்தியா போகுது பாருங்க. இங்க இருந்து ஒரு லைன் லென்த்தியா வந்து அதுக்கப்புறம் இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? பெரிய ட்ரையாங்கிள் ஒண்ணு கிடைக்குதா? சொல்றது புரியுதா? இது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 1. ஸோ 29. ஆன்சர் வந்து 29. அடுத்த டயக்ராம் போலாமா? இது நோட் பண்ணியாச்சா? 29. அடுத்த டயக்ராம். இதே மாதிரி 4 ஸ்கொயர்ஸ். இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் மொத்தம் இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் 40 கிடையாது. ம். 44 கரெக்ட் ஆன்சர். எப்படின்னு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர்ல 8 இருக்கு, இதுல 8, 8, 8. ஆக்சுவலா இந்த மாதிரி ஷேப் இந்த டயக்ராம்ல எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 5 ஷேப் இருக்கு. 5 × 8 40 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாம். 5 ஷேப் எப்படின்னா இந்த ஸ்கொயர் 1, இது 2, இது 3, இது 4 ஆச்சா? 5வது எங்க இருக்கு? இல்ல, ஓவராலா இந்த பெரிய ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போடுவோம்ல, இதுதான் 5வது ஷேப். ஓகேவா? எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் 5வது ஷேப். அப்ப 5 × 8 வந்து 40 ஆகுதா? அதுக்கப்புறம் சென்டர்ல இருக்கு பாருங்க, இந்த ஷேப் இருக்கு இல்லையா? இந்த சென்டர்ல இருக்கிற இந்த ஷேப் இருக்கு இல்லையா? இதுல 4 ஸ்கொயர் நம்ம ஆட் பண்ணாம இருப்போம். 4 ட்ரையாங்கிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, சென்டர்ல இருந்து மேல 1, அதுக்கப்புறம் சென்டர்ல இருந்து கீழே 1, அதுக்கப்புறம் சென்டர்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது 1, இது
ஸோ மொத்தம் 4 இது கூட ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அது நம்ம எந்த கவுண்டிங்லயுமே வந்திருக்காது, அதனால அந்த சேர்த்துக்கணும். மொத்தம் 44 இப்படியும் நீங்க பார்க்கலாம். இல்லாம நான் இன்னொரு மெத்தட்லயும் சொல்றேன். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட்லயும் பார்க்கலாம். அது எப்படின்னு பாருங்க. ஸோ இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 32ங்கிறது கன்ஃபார்மா போட்டுடலாம். ஏன்னா மொத்தம் 4 ஷேப் இருக்குல்ல. அப்ப 4 இன்டூ 8 32 கன்ஃபார்மா போட்டுடலாமா? அதுக்கப்புறம் எப்படி நீங்க கவுண்ட் பண்ணலாம்னா இது 1, இப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இது என்னது 2, சரியா? அதுக்கப்புறம் இது 3, இப்ப இது ஆப்போசிட்ல இது வந்து 4, ஓகேயா? அடுத்தது இது 5, அதுக்கப்புறம் இது 6, ஓகே. அடுத்தது 7, அப்புறம் 8. 8 வருதா? ஓகே. பிளஸ் 8 போட்டுடலாமா? பிளஸ் 8 போட்டா என்ன வருது? 40. இதுக்கப்புறம் வேற என்ன பாருல ஆட் பண்ணணும்? பெரிய ஸ்கொயர், அதாவது பெரிய ட்ரையாங்கிள். இதுல 1 பெருசா இருக்கு இல்லையா? இது 1, அதுக்கப்புறம் இது ஆப்போசிட்ல இருக்கிறது 2, ஓகே. அதுக்கப்புறம் இது இந்த கிராஸ்ல இது 3, அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 4. ஸோ மொத்தம் 44. இந்த மாதிரியும் பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பெஸ்ட் மெத்தடு இந்த படம் வந்தா 44 அப்படின்னு மெமரி பண்ணிக்கலாம். இந்த படம் இப்படியே கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும்ல, ஒரு படம் எப்படி இருக்குங்கிறது பார்த்தோன்னே தெரியும் இல்லையா? ஸோ அப்ப இது வந்து 44 வரும். ஆன்சர் வந்து 44 நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியா ஆப்ஷன்ல பார்த்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பார்த்துட்டோம். ஸ்கொயர்ல ட்ரையாங்கிள் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே கம்பைன் ஃபிகர்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பேசிக்ஸ், ஓகேவா? இன்னொரு ஸ்டார் ஒன்று பார்க்கணும், அதை எழுதிக்கோங்க. நான் 2 ஸ்டார் வரைகிறேன். நான் வரைகிற மாதிரி அப்படியே அப்சர்வ் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டார், இது ஒரு ஸ்டார். இந்த 2 ஸ்டாரும் வரைங்க. எப்படி வரையணும்னு தெரியும்ல? ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டார் வரையும் போது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதுக்கு மேல இன்வெர்டடா இன்னொரு ட்ரையாங்கிள், அது தலைகீழா இன்னொரு ட்ரையாங்கிள். இன்னொன்னு ஸ்டார் கை எடுக்காம வரையணும். இப்போ இந்த ஸ்டார்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் வெளியே. இந்த ஸ்டார்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டார் கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. இதுல நாம எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர்? கொஸ்டின் அது எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம்.
பாருங்க சார், இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நார்மலா வெளியே நம்பர்ஸ் போட்டோம்னா அது நமக்கு ஈஸியா தெரியுற மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது, 6 இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இது ஒன்னு 7, ஓகேயா. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் 8. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 6 + 2 8. இந்த ஆன்சர் வந்து இதுல 8 வரும். இந்த ட்ரையாங்கிளுக்கு 8 இருக்கு. அதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் அடுத்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இது நான் திருப்பி இதே ட்ரையாங்கிள் திருப்பி வரைகிறேன். இப்ப இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியே வந்து நம்ம நார்மலா நம்பர்ஸ் போட்டிருக்கோம். இதுல 5 ட்ரையாங்கிள்ஸ் கிளியரா நமக்கு தெரியுது, ஓகேவா. அது தவிர இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த ஒரு ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ், அதாவது அதோட உச்சி புள்ளியில ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அது என்ன ட்ரையாங்கிள்னா அது டாட்டட் லைன் மென்ஷன் பண்றேன். இதான் இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா. ஸோ இது மாதிரி 5 டாட்ஸ் நான் வைக்கிறேன். அந்த ஒரு ஒரு டாட்லயும் ஒரு ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து இப்ப நம்பர்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா இல்ல ஒவ்வொரு நம்பரா சொல்லுங்க. அந்த 5 ட்ரையாங்கிளுக்கும் என்னென்ன நம்பர். நான் இப்ப போட்டிருக்கிற டாட்டட் லைன்ல நம்பர் 3யும் எதுவும் கவர் ஆகுது, 5, ஓகேயா. 3யும் 5யும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா. இது மாதிரி நீங்க இன்னும் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட நம்பர்ஸ் சொல்லுங்க. 3, 5 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், சரியா. அடுத்தது இந்த இந்த டாட் எடுத்துட்டோம்னா இதுல நமக்கு எங்க ட்ரையாங்கிள் கிடைக்குதுன்னா இப்படி. இதுல என்ன நம்பர் ஃபார்ம் ஆகுது, 1ம் 4ம். அடுத்து இந்த டாட் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்ன நம்பர் கிடைக்குது சொல்லுங்க, இந்த இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதுல 2 and 5. இதுல டாட் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்ன ட்ரையாங்கிள் கிடைக்குது, இது இந்த நம்பர் 1 and 3, ஓகேயா. அதுக்கப்புறம் இந்த டாட் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்ன நம்பர்ஸ் கிடைக்குது, 2 and 4, ஓகேயா. மொத்தம் 5 ட்ரையாங்கிள்ஸ். அப்ப ஆல்ரெடி ஒரு 5 கிளியரா இருக்கு. அப்ப 5 + 5 அப்ப என்ன வரும், 10. இந்த டயக்ராம் வந்தா 8 ட்ரையாங்கிள்ஸ், இந்த டயக்ராம் வந்தா 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இது கிளியரா போட்டுக்கணும். ஆன்சர் வந்து 10. ஸ்டார் வந்து எந்த ஸ்டார் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். இது நோட் பண்ணியாச்சா, இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா. ஸோ இப்போ நாம அடுத்து பார்க்க போறது கம்பைன் ஃபிகர்ஸ். ரெண்டு டயக்ராம் சேர்ந்து கொடுத்தா எப்படி போடுறது, ஓகேவா. அதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
இதுல யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா தான் ஆன்சர் வரும். இல்லைன்னா தப்பு தப்பா தான் வரும். நிறைய டவுட்ஸ் வரும். இப்ப நான் போட போற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வரும். இப்ப இது கொஸ்டின் இல்ல, நீங்க வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். இதுக்கு ஆப்ஷன்ஸ் வேணா நோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து 4, 5, 6, 7. ஆ கிளியரா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, அப்படிதானே? அப்ப ஒண்ணு மேல ஒண்ணு ஜாயிண்ட் ஆகும்போது கிடைக்கிற ட்ரையாங்கிள்ஸ் நான் இப்ப வந்து ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இது ஒன்னா, ஓகே, அதாவது ஃபுல்லா வரணும். இதுல இன்னொன்னு இருக்கு பாருங்க, தெரியுதா? அப்ப இதுல ரெண்டு வந்துருதா? இது 1, இது 2. அப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த சைடு ஒண்ணு இருக்கா, இது 3. ஸோ இப்போ 3 + 3 6 ஆன்சர் கரெக்ட். ஓகே, அடுத்த டயக்ராம் நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? இப்ப நம்ம டயக்ராம் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஜாயிண்ட் ஆகி போடும்போது நிறைய உங்களுக்கு வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. நம்ம அதை கவுண்ட் பண்ணாமே விட்டுருவோம், பார்த்தா அது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கும். ஸோ அதனால ஃபுல்லா தரோவா செக் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சர் வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? நமக்கு ஆப்ஷன்ல நியர்பை ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 14 ஆன்சர்னா அங்க 13 இருக்கும், 15 இருக்கும். ஸோ அதனால நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம நல்லா டீட்டெயிலா பார்த்து ஆன்சர் சொல்லணும். இதான் டயக்ராம். இந்த டயக்ராம்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர்? இதோட ஆப்ஷன்ஸ் 8, 10, 12, 14. ம், 12. ஸோ இப்போ இங்க சென்டர்ல இருக்கிற இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இதுல மட்டும் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை சொல்லலாம்? 8 சொல்லலாம்ல. இப்போ இது வந்து 9, இது 10. அதுக்கப்புறம் இந்த 9 வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு ஹாஃப். இந்த இதை ஃபுல்லா சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், அப்படிதானா? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 11. இதே மாதிரி
இந்த 10 வச்சு இன்னொரு ஃபுல் ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா? இது வந்து 12. ஸோ ஆன்சர் வந்து 12 கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? ஆப்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு? ஆப்ஷன் சொன்னாதான் சொல்றீங்களா? ஆ 20 ஒரு ஆப்ஷன் சொல்றீங்க. ஓகே. அடுத்தது 16 சொல்றீங்களா? வேற வேற யாருக்கு என்ன ஆன்சர்? 12. ஆன்சர் 20 கரெக்ட் ஆன்சர். ஓகே, 20 வந்து கரெக்ட் ஆன்சர். இப்ப இங்க சென்டர்ல இருக்கிற ஸ்கொயர் இருக்குல்ல, இதுல எத்தனை இருக்கு சொல்லுங்க? 8. இப்ப இதுல மட்டும் எத்தனை இருக்கு? 3. அப்புறம் இதுல 3. கரெக்டா? இந்த ஷேப் வந்தா 3 நேத்தே பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ஷேப்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கா? அதுக்கப்புறம் இந்த ஷேப்லயும் எத்தனை இருக்கு? 3. ஸோ 8 பிளஸ் 3 11, 11 பிளஸ் 3 14, 14 பிளஸ் 3 17 பிளஸ் 3 எவ்வளோ? 20. வேற 20 தவிர இதுல வேற எந்த எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள்ஸும் கிடையாது. இப்ப இதுல மத்த எல்லாமே கவுண்டிங்ல வந்துரும். இந்த 8ங்கிறது இந்த கவுண்டிங்ல வந்துரும். ஸோ ஆன்சர் வந்து 20. நோட் பண்ணியாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டயக்ராம். இதான் டயக்ராம். ஸோ இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லணும். இதோட ஆப்ஷன்ஸ் 10, 12, 14, 16.
அவசரப்பட்டு சொல்ல வேணாம், நான் அதுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு ஆன்சர் நல்லா பார்த்து டிசைட் பண்ணி சொல்லுங்க. அவசரப்பட்டு சொல்லாதீங்க, ஆன்சர் தப்பாயிடும். 16 ஓகே, வேற 16. 14. 16 கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம ஒரு ஸ்டார் வரைஞ்சோம், ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த ஸ்டார் மட்டும் வரைஞ்சோம் இல்லையா? இதுல எத்தனை சொன்னோம்? 8. இப்ப மேல இங்க ஒரு கோடு போடுறோம்ல, அப்ப இதுல எத்தனை வருது? 3 வருதா? இப்ப 8 பிளஸ். ஓ, சரி சரி, ஓகே. சரி, அதுல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வருதுன்னு அர்த்தம். சரி, 8 பிளஸ் 2 எத்தனை? 10. அப்ப இங்க ஒண்ணு போடும்போது இங்கேயும் வந்து 2 தான் இருக்கும், 3 வராது. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் ஆல்ரெடி 8ல வந்துருச்சு. ஸோ அப்ப இதுல வந்து 2. 8 பிளஸ் 2 பிளஸ் 2 எவ்வளவு ஆச்சு? 12 ஆச்சா? அடுத்தது இங்க சென்டரா ஒரு கோடு போடுறோம்ல, இந்த கோடு வச்சு இங்க ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? அதே மாதிரி இதே கோடு வச்சு மேல ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? ஓகே, அப்புறம் வேற எதுல இருக்கு சொல்லுங்க. அவ்வளவுதானா? கன்ஃபார்மா? ஓகே, கரெக்ட் தான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 14 கரெக்ட் தான். 14 தான் ஆன்சர். இதுல 3ன்னு ஆட் பண்ணக்கூடாது. இங்க எத்தனை தான் ஆட் பண்ணணும்? 2. ஓகே, 14 தான்ப்பா கரெக்ட் ஆன்சர். ஸோ இது திருப்பி சொல்றேன். மொத்தம் இந்த ஸ்டார் போட்டோம்னா அதுல 8 இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஒரு கோடு போடும்போது இது 2 தான் கவுண்ட் பண்ணணும். 8 பிளஸ் 2. அதே மாதிரி இங்க லைன் போடுறப்போ இதுல எக்ஸ்ட்ரா 2 வருது. அதுக்கப்புறம் இந்த லைன் போடும்போது இங்க வச்சு மேல ஒரு ட்ரையாங்கிள், அதே கோடு வச்சு கீழே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ பிளஸ் 2. மொத்தம் 14 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட். ஆ, ஸோ இதான் டயக்ராம். இதுல வந்து ட்ரையாங்கிள் எத்தனைன்னு கண்டுபிடிங்க.
சொல்லுங்க என்ன ஆன்சர் இதுக்கு? ஆப்ஷன்ஸ் 12, 16, 9, 8. இப்ப இதுல என்ன ஆன்சர்? ஓகே, 16 எல்லாருக்குமே வருதா? இல்ல வேற யாருக்கு என்ன ஆன்சர் வருது? எப்படி 16 பாருங்க, சென்டர்ல உள்ளதுக்கு எத்தனை வரும்? 8 வருமா? இது 9, 10, 11, 12. இது 13, 14, 15, 16. ஓகே, அடுத்தது இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு ட்ரை பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து 16. இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 18, 13, 9, 5. எயிட்டீன் வருதா?
ஓகே, இதுல என்னெல்லாம் வருதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதுல மட்டும் இது இப்ப சென்டர்ல ஒரு கோடு, இதுல எடுத்தா 3 வரும் தானே, 3 அப்புறம் இது ஒரு 4, இது எத்தனை 5 ஆச்சா. இதுல மட்டும் 5 இருக்கா, எக்ஸ்ட்ரா இருக்கா? 5, அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா 6, அப்புறம் இது 7, இதுலவே 7 வருதா. அடுத்தது இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல அதுல ஒரு 3 இருக்கும் தானே, 3, அதுக்கப்புறம் இது எத்தனை, இப்ப வந்து ஏற்கனவே நம்ம 7 சொன்னோமா, 7 + 3 எவ்வளவு ஆச்சு, 10 ஆச்சா. அப்ப இது வந்து 11, சரியா. அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் சேர்த்து இது போடலாம்ல, இது வந்து 12. சோ அதுக்கப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் இது போடலாமா, இது எத்தனை 13, ஓகேயா. அப்புறம் இது போடலாமா, இது வந்து எத்தனை 14. அப்புறம் அதுக்கப்புறம் இது ஒண்ணு இருக்கா, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கா, இது வந்து 15 ஆச்சா. அதுக்கு அடுத்தது இந்த 15, 7 ரெண்டும் சேர்த்து ஒண்ணு சொல்லலாம்ல, அது வந்து 16 ஆச்சா. அது மாதிரி 11ம் 6ம் சேர்த்து ஒண்ணு சொல்லலாம்ல, இது வந்து அப்ப என்னாச்சு 17. வேற இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு, இந்த இன்னும் ஒரு ட்ரையாங்கிள் என்னதுப்பா, 5, 13 சேர்த்து எடுக்கணும் அப்படிதானே. இந்த 5ம் சரி, இது ரெண்டு சேர்த்துட்டோமா சேர்க்கலையா, சேர்த்துட்டோமா சேர்க்கலையா, எனக்கு ஞாபகம் இல்லையா. சோ அப்ப 17 வந்துருச்சுன்னா அப்ப 17 நியர்பை என்ன இருக்கு, 18 ஆன்சர் போட்டுடலாமா. ஓகே, அகைன் திருப்பி சொல்றேன் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே முதல்ல எழுதிடலாமா. இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, அடுத்தது இது 6, இது ஃபுல்லா சேர்த்து, சரியா, இது ஃபுல்லா சேர்த்து 7, இது ஃபுல்லா சேர்த்து எத்தனை 8, 8 ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் 8 + 1 எத்தனை 9. அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல இருந்து இது இது மட்டும் எடுக்கலாமா, இது எடுத்தா எத்தனை வரும் 10, அப்புறம் சென்டர்ல இருந்து இது 11 ஆச்சா. இந்த பெரிய ஓவரால் ட்ரையாங்கிள் 12 ஆச்சா. இப்ப உள்ள இருக்கிறதுல சென்டர்ல இருந்து இது 1ம் 2ம் சேர்த்து எடுக்கலாமா, 13 ஆச்சா. சென்டர்ல இருந்து 3 and 4 சேர்த்து எடுக்கலாமா, 14 ஆச்சா. அப்புறம் வேற எதெல்லாம் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லுங்க. 6, 7 இது ரெண்டும் சேர்த்து எடுக்கல அப்படிதானே. சோ அது வந்து 15. அப்புறம் இது 8, 5 இந்த ரெண்டும் சேர்த்தா 16. அப்புறம் இந்த ரெண்டும் சேர்த்து எடுக்கல நம்ம இன்னும் 4, 5 இது வந்து 17. அப்புறம் இந்த 1 and 6 இந்த ரெண்டும் சேர்த்தா 18. ஆன்சர் வந்து 18. அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் 19 வராது, 18 தான் வரும்.
18 தான் கரெக்டா தான் இருக்கு, 19 வரலையே, 18 தானே வருது. திருப்பி அகைன் செக் பண்ணி பாருங்க, 18 தான் வருது. அடுத்த கொஸ்டின். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து 16, 20, 22, 24. இதுக்கு என்ன ஆன்சர்? 24ஆ? எப்படி? ஆ, சென்ட்ரல் லெவல்ல இருக்கு 12 இருக்கு. சென்ட்ரல் லெவல்ல 12 இருக்கா? அடுத்தது இந்த சைடு இந்த சைடு 3 3 வருமா? 12 பிளஸ் 3 பிளஸ் 3 எவ்வளோ? 18. அப்புறம் சரி, அப்புறம் அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க. இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் எது? அப்புறம் இல்ல அதுல இது ஏதாவது 2 தடவை சேர்த்துருக்கீங்களா? 22. ஆன்சர் வந்து 22. நம்ம அப்படி பார்க்கும்போது ஜாயிண்ட்ல பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு 2 தடவை கவுண்ட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்ப நான் இது சென்டர்ல இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சென்டர்ல இருக்கிற ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டேன்னா இதுல 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இத 6 into 2 போட்டா 12 வரும்ல. அதுக்கப்புறம் இதுல 3 இருக்கும், இதுல 3 இருக்குமா? அப்ப 12 பிளஸ் 3 பிளஸ் 3 எவ்வளவு ஆச்சு? 18 ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 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 ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த ட்ரையாங்கிள், அதுக்கு மாதிரி கீழே 1, அப்புறம் இந்த 2, மொத்தம் 4 எக்ஸ்ட்ரா. ஸோ 22. இதுல வேற எல்லா ட்ரையாங்கிள்ஸும் நம்ம இதுல ஆட் பண்ணியிருப்போம், இது மட்டும் தான் ஆட் பண்ணாம இருக்கும். ஸோ 22 ஆன்சர்.
ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனா? என்ன வந்து சொல்லுங்க. ஆ, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 10 வருதா? சரி, ஆப்ஷன்ஸ் வந்து 11, 12, 10, 13. நீங்க 10 சொன்னீங்கன்னா அப்ப நியர்பை ஆன்சர் 11 இருக்கு, 12 இருக்கும். அதனால திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர்? 12. ஓகே, வேற 12 எப்படி சொல்லுங்க. ம், அது வந்து அந்த டைகிராமுக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட் கேட்டு. அதை இங்க யூஸ் பண்ணக்கூடாது. வேற யாருக்கு என்ன ஆன்சர்ப்பா? 11ஆ? 11 எப்படி வருது சொல்லுங்க. கன்ஃபார்ம் 11 தானே? எல்லாருக்கும் ஓகேவா? உங்களுக்கு என்ன வருது? 11. உங்களுக்கு 11. எல்லாருக்குமே 11 தானா? 12 வரலையா யாருக்கும்? ஓகே, கவனிங்க. இதுல வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த பெரிய ட்ரையாங்கிள் மட்டும் நடு சென்டர்ல வரக்கூடிய கோடு இதை எடுத்தோம் அப்படின்னா, அப்ப இதுல எத்தனை? 3 ட்ரையாங்கிள், 3 இருக்கா? அப்புறம் இதுல 4, இது 5, 6, 7. ஓகேயா? இது ரெண்டும் சேர்த்தா இது எத்தனை வரும்? 8. இது ரெண்டும் சேர்த்தா இது எத்தனை வரும்? 9. அதுக்கப்புறம் இது எத்தனை? 10, 11. ஸோ ஆன்சர் வந்து 11. 11 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது போலாம் நெக்ஸ்ட்.
இது டயக்ராம். இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ். ஆன்சர் என்னப்பா? 15 இல்ல. ஆன்சர் 15 இல்ல. 13 கரெக்ட் ஆன்சர். சோ கவனிங்க, இப்ப இந்த ஸ்கொயர் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 8 இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இதுல 3 இருக்கா. சோ 8 + 3 11 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது வந்து 11 + 1 12 ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இது ஒண்ணு 12 + 1 13 ஆச்சா. ஆல்ரெடி இது வந்து ஏற்கனவே கவுண்டிங்ல வந்துருச்சு. இந்த ட்ரையாங்கிள் ஏற்கனவே நம்ம எடுத்தாச்சு. இந்த 3லயே இது கவுண்டிங்ல வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணாம இருந்தோம், அது சேர்த்துட்டோம். அப்ப ஆன்சர் என்ன? 13 தான் ஆன்சர். புரியுதா? ஸோ இதுல மட்டும் 8 இருக்கு. இது மட்டும் எடுத்தோம்னா 3 இருக்கு. 8 + 3 11 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து 12 ஆச்சு. அதுக்கப்புறம் இதுல இருந்து ஃபுல்லா சேர்த்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் 13 ஆச்சு. இதுவா? 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 இந்த ட்ரையாங்கிளா? புரியல. இதுவா? இந்த லைனா? இதுவா? இதுவா? ஓகே ஓகே, வெயிட் பண்ணு.
அதே மாதிரி இதுவும் கவுண்டிங்ல வரல அதுனா இந்த கவுண்ட். ஆன்சர் இதுல தப்பா இருக்கு, ஒரு நிமிஷம். சரி, நீங்க இந்த டயக்ராமை இப்படி பாருங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்படி பாருங்க. ஸோ இதுல எத்தனைப்பா இருக்கு? 8 இருக்கு, சரியா? அதுக்கு அடுத்த டயக்ராம் இப்படி தானே போட்டிருக்கோம். இதை கிராஸ் பண்ணி இப்படி தானே வந்திருக்கு. ஸோ இந்த லைன் இங்க. இப்போ இது மட்டும் எடுத்தா, இந்த டயக்ராம் இருக்குல்ல, இது மட்டும் எடுத்தா எத்தனை வரும்? இதுலயும் 8 வரும்ல. அதாவது இதுவும் அந்த ஷேப் தானே, இந்த ஷேப்பு கொஞ்சம் டைரக்ஷன் மாறி இருக்கு, அவ்வளவுதானே? நான் சொல்றது புரியுதா? இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர்ல இந்த டயகனல், இந்த டயகனல், இது ரெண்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இந்த ஷேப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே. இது ஒண்ணு தானே. அப்ப இது 8, இது 8 தானே. 8 + 8 எவ்வளவு? 16 ஆச்சா? ஆனா இதுல வந்து இந்த இது ரெண்டும் காமனா ரெண்டுலயுமே ஆட் ஆகுது, கரெக்டா? அது ஒண்ணு மட்டும் எடுத்துடலாம். அப்ப எவ்வளவு வரும்? 15 வருமா? ஆம், சரி, இது ஒண்ணு மட்டும் வராது. இதுல இருந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் காமனா வரும். அப்ப இதை மைனஸ் பண்ணோம்னா 13 வரும். அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கு பாருங்க, இந்த குட்டி ட்ரையாங்கிள், இது ஒண்ணு, இது ஒண்ணு. இப்ப இது ரெண்டும் சேர்த்தோம்னா இது 14, 15. ஓகே, 15 வருது. சோ புரியுதா? இது புரியுதா? இது புரியுதா இல்லைன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். மறுபடியும் டயக்ராம் போட்டு சொல்லணும்னா திருப்பி சொல்றேன். இப்ப இதுல வந்து 8 இருக்கு, சரியா? சோ இங்க லைன் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல ஓகே, இதுல பாருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் 8 இருக்கு, கரெக்டா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட்ல இது மட்டும் எடுக்க சொன்னேன். இதுல எவ்வளவு சொன்னேன்? 3 சொன்னேனா? 8 + 3 எவ்வளவு சொன்னேன்? 11. அதுக்கப்புறம் இது மட்டும் எவ்வளவு சொன்னோம்? 12 சொன்னோமா? அதுக்கப்புறம் இந்த இது ஃபுல்லா சேர்த்து எடுங்க அப்படின்னு சொன்னேன், 13. ஆனா இதுல நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கல, தெரியுதா? இது ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிள், எந்த கவுண்டிங்லயுமே அது வரல. இப்ப அது வந்து எடுக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இது ஒரு ட்ரையாங்கிள், இதையும் எடுக்கணும். அப்ப அதையும் சேர்த்தா அப்ப ஆன்சர் வந்து என்னதான் வரும்? 15 தான் வரும். சரி, ஓகே, 15 கரெக்ட் ஆன்சர். சில டைம் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கலன்னா ஆன்சர் இதுலயே தப்பா தான் இருக்கு. ஓகே, நான் புக்ல பார்த்து சொல்றேன், புக்லயே கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்கு நாளைக்கு எனக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர்.
ஸோ இது டயக்ராம். இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லணும். இது வந்து ஹோம்ஒர்க்கு. ஆப்ஷன்ஸ் 32, 34, 37, 40. ஆ சொல்லுங்க என்ன answer? சரி இது ஹோம்ஒர்க் தானே, வீட்ல பொறுமையா போடுங்க. போட்டுட்டு நாளைக்கு சொன்னா போதும் ஆன்சர். நாளைக்கு வந்து டெஸ்ட் சொல்லியிருக்கேன், ஹிஸ்டரி அண்ட் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.